அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் பெயர்ச்சியாகி தனது சொந்த ராசியான மிதுன ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இக்காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குருவும், மிதுனத்தில் புதன் பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன், வித்யா காரகன் என்று சொல்வார்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூட பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன். புதன் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் ஒரு ஆதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சாரமான மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறாரு. மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இரண்டுக்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு. விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகிறாரு. அப்படிப்பட்ட புதனை எப்படி வணங்குவது என்று பார்க்கும் போது புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வாரு. அது மட்டுமில்லாமல் எண்ணற்ற நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியவர் புதன் பகவான். அது மட்டுமில்லாமல் அரசனுக்கே அறிவை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தி தருவது புதன் கிரகம். நவகிரகங்களில் கல்வியை உயர்த்தி வழங்கும் கிரகமான புதன் கிரகம் விளங்குகிறது. ஒருவரது ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவார். அவரை உலகமே திரும்பி பார்க்கும். எந்த நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசும் இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். அரசனுக்கே அறிவுரை கோரி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருவது புதன் கிரகம். ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள். அந்த நபர் மருத்துவம், ஜோதிடம், இசை, ஆயக்கலை, கைக்கடிகாரம், மோட்டார் தொழில், நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானமுடையவராக இருப்பார்கள். புதன் கிரகம் ஒருவருக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீர தோற்றம் தந்து அவரை வசீகரிக்க வைக்கும். பிறரால் முடியாத வேலைகளை கூட புதன் யோகம் பெற்றவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள். கணித சாஸ்திரம், வானசாஸ்திரம், கணினி துறையில் சிறப்புற்று விளங்குவார்கள். நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசியானவர் என்ற பெயர் எடுப்பார்கள். புதன் யோகம் அல்லது உச்சம் பெற்றவர்கள் நவபாஷானம் மற்றும் ரசவாத கலைகளிலும் யோக மற்றும் தியான கலைகளிலும் வல்லுநராக இருப்பார்கள். மிக பெரிய பல்பொருள் அங்காடிக்கு அதிபதியாகவும் வாய்ப்பு புதனால் வரக்கூடியதுதான். நினைத்ததும் கவி பாடும் திறன், இலக்கண இலக்கிய அறிவு போன்றவற்றை தருபவரும் புதனே. கோவில்களில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்குரிய அறிவை தருபவரும் புதன்தான். புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஜிக் மற்றும் வேடிக்கை நிகழ்வுகளை நடத்துபவராக இருப்பார்கள். ஒருவர் பல ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலில் முதன்மை பெற்றவராக திகழும் புதனே காரணமாக இருக்கிறாரு. இனி புதன் கிரக பாதிப்பால் உண்டாகும் நோய்களை பற்றி பார்க்கலாம். நமது உடலில் தலை முதல் பாதம் வரை கடைசி செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த அதிபதி புதனே ஆகும். நரம்புகளில் இரத்தம் உறைவதும் இரத்த கசிவுக்கும் புதனே காரணமாக இருக்கிறாரு. தலைக்கு மேல் இரத்தம் குறைந்தாலும் அதிக இரத்தம் சென்றாலும் அதற்கும் புதன் தான்
காரணம். வலிப்பு நோய், கை கால் முடக்கம், மனநல பாதிப்பு, திருநங்கையாக மாறுதல் ஏற்பட தாய்வழி, தாய்மாமன் வழி, பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கு புதனே காரணமாவாறு. தூசி மாசுக்களால் ஏற்படும் நோய்கள், அலைச்சலால் ஏற்படும் நோய்கள், உடலில் வாயு தொல்லைகளால் தசைப்பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடிப்பது போன்றவற்றிற்கு புதனே பொறுப்பு. தனிமையில் சுய இன்பம் காணும் ஆவலை தூண்டும் கிரகம் புதன் ஆகும். ஓரின சேர்க்கைகள் மூலம் உண்டாகும் நோய்கள், பறவைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் மூலம் உண்டாகும் நோய்கள், விஷவாயு தாக்கி கை கால்கள் செயலிழப்பு மற்றும் மூளைச்சாவு அறிகுறிக்கும் புத்திக்கும் தெரிந்தே செய்யும் செயல்களால் வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் புதனே காரணமாக திகழ்கிறாரு. ஜாதகத்தில் புதன் தரும் பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது, புதன் கிரகம் தனது பகை ராசியான கடகத்தில் நின்றிருந்தால் நரம்பு தளர்வு, பக்கவாதம், முடக்குவாதம் போன்ற நோய்கள் வரலாம். புதன் நீச்ச ராசியான மீனத்தில் இருந்தால் வாயு தொல்லையால் கை கால் பிடிப்பு இருக்கும், ஞாபக சக்தி குறையும், தலை உச்சி பகுதியில் வலி இருக்கும். புதன் பகை கிரகமான சந்திரனுடன் இணைந்து எந்த ராசியில் இருந்தாலும் அந்த நபருக்கு திக்குவாய் ஏற்பட வாய்ப்புண்டு. காலநிலைக்கு ஏற்றவாறு தொற்று நோய்கள் வரலாம். போதை வஸ்துக்களால் நோய்கள் வரக்கூடும். புதன் பகை கிரகமான சந்திரனின் நட்சத்திர பாதத்தில் நின்றிருந்தால் இந்த ஜாதகர் உடலில் கெட்ட நீர் சேரும். எந்த நேரமும் எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பதால் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் போல நடந்து கொள்வார்கள். அடிக்கடி தலைவலி வரும். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் தனது சொந்த ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு பொன்னான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் தொட்டது தொடங்குங்க. குறிப்பா இடம் அல்லது வீடு, மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் விதமா அமையிருக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள், அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகன்று உற்றார் உறவினருக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. குறிப்பா உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. வெளிநாட்டில் பணிபுரிய எடுத்த முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. துலாம் ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனக்குழப்பங்கள் அகல இருக்குங்க. மாற்றங்கள் திருப்தி தரும் விதமா அமையிருக்குது. அதே போல வியாபாரம், தொழில் செய்து கொண்டு இருக்கும் துலாம் ராசியினருக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியான அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதி அளிக்குதுங்க. அதே போல துலாம் ராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு செல்வாக்கு உயர இருக்குதுங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றம் ஏற்படுங்க. உயர்கல்வி சம்பந்தமாக வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த தருணங்கள்ல அம்பிகை வழிபாடு எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.